வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தாங்க. எந்த உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க சின்ன பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சைட் டிஷ் எல்லா ரைஸுக்குமே சூட் ஆகுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். பாருங்கள், 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். இது ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா பருப்பும் நல்லா உங்களுக்கு கொதிச்சு போச்சு. உங்களுக்கு இதில் நான் ஒரு பாதி பருப்பு எடுத்து வச்சுக்கிறேங்க. இது எதுக்குன்னா பருப்பு சாதம் சாப்பிடுவாங்கள்ல, அதுக்கு தாங்க இது. நம்ம ஃப்ரைடே சாம்பார் வைக்கும்போது பருப்பு சாதமும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறில் உள்ள புண்ணு, தொண்டை புண்ணு எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடுங்க. இதில் சால்ட்டும் மஞ்சள் பொடியும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். நம்ம இந்த பருப்பு தண்ணியில் நம்ம ரசம் கூட வைக்கலாங்க. நான் அதுக்கும் சேர்த்து தான் வச்சுருக்கேன். பாருங்கள், புளியும் ஊறி போச்சு. நம்ம நல்லா கடிச்சு வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான வெஜிஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி. பெருங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க சாம்பாருக்கு. தூளை விட கட்டி பெருங்காயம் போடுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆயில் 2 ஸ்பூன் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பெருங்காயம் நல்லா பொடிஞ்சு போச்சு. பாருங்கள், நல்லா பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் ஆனியன் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது போட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. நான் எனக்கு கிடைக்கலங்கிறதுனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வெஜ்ஜஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காய், கேரட்டு, பீன்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது போட்டுக்கோங்க. நான் தக்காளி, வெண்டைக்காய் போட்டிருக்கேன். இது கூட கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. சாம்பார் பொடி எப்படி அடைக்கணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடையில் வாங்காமல் நீங்கள் வீட்லேயே அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இந்த சாம்பார் பொடியை நீங்கள் ஒரு 6 மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம புளி தண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையுமே ஊற்றிடலாங்க. இது கூட உங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்குன்னா நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் எல்லா காயுமே இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. ஒரு பாதி கொதி வரும்போது கத்திரிக்காவை நான் சேர்க்குறேங்க. ஏன்னா கத்திரிக்காய் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்த்திங்கன்னா அது கடைஞ்சி போயிடும். கத்திரிக்காய், மாங்காய் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே கடைஞ்சிரும். அதனால் ஒரு முருங்கைக்காய் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை போட்டுடலாம். பார்த்தீங்களா, பருப்பும் நான் பாதி எடுத்து வச்சுக்கிறேன் ரசத்துக்கு. பருப்பு ரசம் அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வற்றி போச்சா? இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா பருப்புமே ஆட் பண்ணிடலாங்க. ஈஸியான சாம்பார் முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் நீங்கள் சாம்பார் வைங்க. கண்டிப்பாக குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் குட்டீஸ் வெஜிடபிள் சாப்பிட்லனா இந்த மாதிரி சாம்பார் அதெல்லாம் நீங்கள் நிறைய போட்டு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சைட் டிஷ்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் பொட்டேட்டோங்க. இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னோடய ஃபேவரெட்டுங்க இது. பொட்டேட்டோ மட்டும் நீங்கள் எதில் போட்டாலும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 5 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஒரு பேனில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வாசனைக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போட்டு சால்ட்டு போட்டு சில்லி பவுடருக்கு தனி மிளகாய் தூள் அது கொஞ்சம், சாம்பார் பவுடர் 1/2 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், பெப்பர் பவுடர் இருக்குல்ல மிளகுத்தூள் அது ஒரு 1/4 ஸ்பூனுங்க. எல்லா தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா சூப்பரான பொட்டேட்டோ தயாராகிடுச்சு. இதுக்கு கண்டிப்பாக ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. என்னென்னா சோம்பு தூள் இருக்குல்ல, பெருஞ்சீரகம் தூள் அது ஃபைனல் டச்சாக கண்டிப்பாக போடுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான் மக்களே, சூப்பரான பொட்டேட்டோ. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்லாம் இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி லஞ்ச் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.